வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு அற்புதமான மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த 2026 ஆடி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கு, கிரகநிலைக்கான பலன்கள் தனித்தனியாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் சுருக்கமாகவும் துல்லியமான ஒரு பலனாகவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன, எதில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அதே நேரம் ரேவதி நட்சத்திர நண்பர்கள், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2026 ஆடி மாத கிரகநிலைகள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, குரு பகவானை முதல்ல பார்க்கலாம். 5ஆம் வீடான கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்காரு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு. உங்கள் ராசியிலேயே, அதாவது 1ஆம் வீட்டில் 7 சனி ஜென்ம சனி காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்தில் சனி வக்கரகதி அடைவதால் கெடு பலன்கள் குறையக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் 5 மற்றும் 6ஆம் வீடுகளில் சாதகமான ஒரு சஞ்சாரத்தை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஆடி மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டிலும் 6ஆம் வீடான சிம்ம வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த முக்கியமான கிரக நிலைகள் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கிரக நிலைக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கிற போது, முதல்ல தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில இந்த ஆடி மாதம் இருக்கிறார். இதனுடைய பலனாக வேலை செய்யக்கூடிய இடத்தில், அலுவலகம், சொந்த பிஸ்னஸ், என்ன மாதிரியான வேலையில் நீங்கள் இருக்கும்போதும் அந்த இடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நிலையை குரு பகவானும், அதே நேரத்தில் குரு பகவான் இந்த ஒரு அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு தராரு. மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டு, அவங்களுடைய ஒரு பாராட்டு இதெல்லாமே இருக்கும். படித்து முடித்து வேலைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால் உங்கள் படிப்பு மற்றும் தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது சனியினுடைய வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கறனால, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடுதல் குறையும் காலம்ங்கறனால வேலை சார்ந்து, அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் வலுவாக இருப்பது அப்படிங்கிறது மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு ஒரு நன்மையான ஒரு காலம் சொல்லலாம். உச்ச குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழுவதும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கிறாரு. இதனுடைய பலன் கூட்டு வியாபாரத்தில், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த மறைமுக போட்டிகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி விற்காத, தேங்கி கிடந்த, பெரிய அளவில் டெவலப் ஆகாத பிசினஸ் நல்லா இருக்கும். நிறைய சரக்குகள் விற்பனையாகும். புதிய முதலீடுகள் மூலம் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதமும் ஒரு சிறப்பான ஒரு மாதம் இருக்கும். பொதுவாகவே தொழிலுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் டல் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். இது அனைவருக்குமான ஒரு நிலை அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியினுடைய புதனுடைய வலுவான பார்வை உங்களுக்கு பிஸ்னஸுக்கு, வருமானத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் 5இல் உச்சம் பெற்று உங்கள் ராசி மற்றும் குடும்பஸ்தானத்தை, சுபத்துவத்தை மேம்படுத்துகிறார். அதாவது மகிழ்ச்சியை அதிகப்படுத்துகிறார். இதனுடைய பலன் என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள், மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அமைதி குடும்பத்தில் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், பரஸ்பர அன்பு இதெல்லாமே அதிகரிக்கும். குழந்தைகளுடைய கல்வி, அதோட எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள், சேமிப்பு, ஒரு நல்ல திட்டங்கள், இது எல்லாம் செயல்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போகுதுங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதோடு 5ஆம் வீட்டில் அமர்ந்து சுப காரியங்களை நடத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கொடுக்கிறாரு. இதனால் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போன திருமணங்கள் நடப்பதற்கும், திருமண முயற்சிகள் கைகூடி வருவதற்கும், திருமணம் சார்ந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சு ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நாளில் திருமணம் கைகூடுவதற்கும், உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய வரன் தேடல் சாதகமாக முடிவதற்கும், காதல் விவகாரங்களில் பெற்றோருடைய சம்மதம் கிடைப்பதற்கும் குரு பகவான் தன் 7ஆம் பார்வையால் 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறார். அதனால இந்த திருமணம் சார்ந்து குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்கும்.
திருமணம் தள்ளி போன திருமணமும் வந்து கைகூடும். ரொம்ப நாளாக ஒரு வரன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு ஆடி மாதம் ஒரு நற்காலத்தை வந்து கொடுக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ வாழ்த்துக்கள். இந்த ஆடி மாதம் பெண்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் குரு பகவானுடைய சாதகமான கோச்சார அமைப்புங்கிறது பெண்களுக்கு ஒரு அருமையான ஒரு பலம் உங்களுக்கு வந்து சேருது. இந்த குரு பகவானுடைய சாதகமான கோச்சாரம் அப்படிங்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பை கொடுக்கும். சுக்கிர பகவான் வந்து ஆடை ஆபரண சேர்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் விட்டு தருவார். பழைய கடன்களை அடைப்பது, நகைகளை மீட்பது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய சகோதரிகளுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் புதிய பொறுப்புகள், வேலை பளு வந்து அதிகரிக்கும். மன அழுத்தம் குறைந்து நிம்மதி அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி ஆஃபீஸில் சூழ்நிலை இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிம்மதியை வந்து இந்த குரு மற்றும் சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு தராங்க. நிறைய டார்ச்சர், தாங்க முடியாத ஒரு பிரச்சனைகள், இந்த வேலை செய்யலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கக்கூடிய அந்த நிலையெல்லாமே மாறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். காரணம், சனி பகவானால் வரக்கூடிய அந்த கெடுதலான ஒரு காலமும் இப்போ குறையும். அப்படிங்கிறனால இது ஒரு நல்ல காலமாகவே வந்து கோச்சார ரீதியாக பார்க்கப்படுது. மாணவர்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வித்யாகாரகன் சொல்லக்கூடிய உங்களுடைய நட்சத்திர அதிபதியான புதன் பகவான் குரு பகவானுடைய சுப தொடர்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கு. மாணவர்களுக்கு ஞாபக சக்தியும் படிப்பில் கவனமும் ஒருநிலைப்பாடும் வந்து அதிகரிக்கும். கடினமான பாடங்களை கூட எளிமையாக புரிந்து நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராகவே இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது, நீட், ஜேஇஇ போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்று மருத்துவம் சார்ந்து படிப்பதற்கான வாய்ப்பும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பதற்கான வாய்ப்பும் வந்து மாணவர்களுக்கு குவிந்து கிடைக்கிறது. அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. மாணவர்களுக்கு தகுந்த மதிப்பெண்களுடன் பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது ஜென்ம சனியினுடைய வீரியம் குறையுது அப்படிங்கிறது நிம்மதி. சூரிய பகவான் 6ஆம் வீட்டிற்கு இருக்கும்போது நோய் நொடி கடன் இந்த ஸ்தானத்திற்கு மாறும்போது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. இதனால் நீண்ட நாளாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களினுடைய தாக்கம் படிப்படியாக குறையும், கட்டுக்குள் வரும். ஆனாலுமே அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, ரத்தம் சார்ந்த சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து முறையான உணவு, ஓய்வு, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் இருக்கும்போது ஓரளவு நாம் சமாளித்து முழுமையாக அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக நோய் தாக்கம் கட்டுக்குள் வருவதற்கும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு சனி பகவானுடைய வக்கரகதி அப்படிங்கிறதும் சூரிய பகவானுடைய 6ஆம் வீட்டு சஞ்சாரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஆடி மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் மற்றும் ஆன்மீக காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வலுவான நிலையில் இருக்கிறார். இதனால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிகளுக்கு சென்று விளக்கு ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு, பக்தர்களுக்கு கூழ் பொங்கல் பிரசாதம் செய்து தானமாக கொடுக்கும்போது 7.5 சனியினுடைய தாக்கம் குறையும். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவுவதும், ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம், உடை தானத்தை வழங்கும் போதும், மற்றும் மருத்துவர்கள் செய்யும் போதும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை இறைவன் வந்து கொடுப்பார். அதே நேரத்தில் சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை நமக்கு சாதகமாக மாறுவதற்கும் இந்த ஒரு வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நன்மையான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஆடி மாதம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு நல்ல காலமாகவே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த பதிவில் நாம் பார்க்குறோம். நண்பர்களே, இந்த பதிவு 2026 ஆடி மாதத்திற்கான இந்த பலன் கோச்சார பலனாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய பலனாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இதில் சுபத்துவமான வேலைகள் ஆரம்பிக்கும் போது, சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய சுயஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு நன்மையான வேலையும் நீங்கள் செய்யலாம், தவறே இல்லைங்க. நண்பர்களே, இந்த பதிவு இந்த ஆடி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள ஒரு பதிவாகவும் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.